Now we are going to talk about casting defectல வந்து casting shrinkage பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து casting shrinkageனா என்னன்னு பற்றி பார்க்க போகிறோம். casting defectனா முதல்ல என்னதுன்னா இது வந்து some defects அதுக்கப்புறம் if the procedure is not followed properly, அதாவது ஒரு ப்ரொசீஜரில் வந்து not followed properly as the result poor aesthetics, ரிசல்ட் வந்து புவர் எஸ்தட்டிக்ஸாக இருக்கும். ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, சம் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீஜர் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணாமல் ஆஸ் த ரிசல்ட் வந்து புவர் எஸ்தட்டிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து டிஸ்ட்ரோஷன், சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ், சர்ஃபேஸ் ரஃப்னஸ், போரோசிட்டி, இன்கம்ப்ளீட் காஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங் பிகம்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன், இதெல்லாமே வந்து வருது. இது காஸ்டிங் பிகம்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் இதெல்லாம் வருது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து போரோசிட்டியில் வந்து காஸ்டிங் ஷ்ரிங்கேஜ் வந்து வரும். இந்த காஸ்டிங் ஷ்ரிங்கேஜ் எப்படிலாம் வருதுன்னா முதல்ல வந்து போரோசிட்டி மேபி இன்டர்னலாக இருக்கலாம், எக்ஸ்டர்னலாக இருக்கலாம். எக்ஸ்டர்னல் போரோசிட்டி வந்து இஸ் காசஸ் டிஸ்கலரேஷன் ஆஃப் த காஸ்டிங். இன்டர்னல் போரோசிட்டி வந்து வீக்கனிங் ஆஃப் த வீக்கன் ஆஃப் த ரீஸ்டோரேஷன். முதல்ல வந்து எக்ஸ்டர்னல் போரோசிட்டி, இன்டர்னல் போரோசிட்டின்னு இருக்குது. டிஸ்கலரைசேஷன் அப்புறம் வீக்கனிங் ஆஃப் த ரீஸ்டோரேஷன் இருக்குது. வீக்கனிங் ஆஃப் த ரீஸ்டோரேஷன் இருக்குது. இப்போ வந்து வீக்கனிங் ஆஃப் த ரீஸ்டோரேஷன் இருக்கா. நெக்ஸ்ட் we are going to talk about according to the Philipsல வந்து காசஸ் வந்து caused by, அதுக்கப்புறம் வந்து caused by shrinkage மூலியமாக, caused by gases, caused by air trappedன்னு இருக்குது. ஷ்ரிங்கேஜ் மூலியமானா வந்து லோக்கலைஸ்டு ஷ்ரிங்கேஜ் போரோசிட்டி, அதுக்கப்புறம் வந்து சக்பேக் போரோசிட்டின்னு இருக்குது. லோக்கலைஸ்டுனா லோக்கலாக இருக்கும், சக்பேக்னால் வந்து சக்கிங் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் மைக்ரோ போரோசிட்டின்னு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ கேஸஸில் வந்து பின்ஹோல் போரோசிட்டி, கேஸ் இன்க்ளூஷன், அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்டன்சஸ் சர்ஃபேஸ் போரோசிட்டி அப்படின்லாம் இருக்குது. ஏர் ட்ராப்டு அண்ட் மோல்டட் பேக் போரோசிட்டின்னு இருக்குதா. அதுக்கப்புறம் வந்து லோக்கலைஸ்டு ஷ்ரிங்கேஜ் ஆர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட் போரோசிட்டின்னு இருக்குது. இஃப் அக்கர் when the cooling sequence is incorrect, the screw வந்து ஒரு வேளை வந்து இந்த கூலிங் சீக்வன்ஸ் வந்து இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரூ வந்து ஃப்ரீஸ் ஆன பிறகு பிஃபோர் த ரெஸ்டிங் ஆஃப் த காஸ்ட், அதுக்கப்புறம் ரெஸ்டிங் ஆஃப் த காஸ்ட்டுக்கு வந்து இதாகாது. அதுக்கப்புறம் வந்து the subsequent shrinkage procedure, void or pit is known as spot porosity அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கூலிங் சீக்வன்ஸில் வந்து இன்கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து கூல் பண்ணுறோம், கூலிங்கில் வந்து இன்கரெக்டாக இருக்குன்னா அப்புறம் வந்து ஸ்க்ரூ வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ஃப்ரீஸ் பிஃபோர் த ரெஸ்டிங்க்கு முன்னாடியே வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆஃப் த காஸ்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுனால இந்த சப்சீக்வன்ஸ் ஷ்ரிங்கேஜ் அது மூலிமா ஒரு குறிப்பிட்ட ஷ்ரிங்கேஜ் வருது. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ஆஃப் த காஸ்டிங் பண்ணையில் ஒரு ஷ்ரிங்கேஜ் வந்து வருதா, அந்த ஷ்ரிங்கேஜ் பேர் தான் வந்து அதுக்கப்புறம் அந்த ஷ்ரிங்கேஜ் ப்ரொடியூஸ் ஒரு வாய்டு ஒரு பிட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஷ்ரிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லார்ஜ் இர்ரெகுலர் வாய்டு, இந்த மாதிரி ஒரு வாய்டு இருந்துச்சுன்னா இஸ் ஃபவுண்டட் இன் த நியர் த ஸ்க்ரூ. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ இருக்குன்னா நியர் த ஸ்க்ரூ காஸ்டிங் ஜங்ஷனில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லார்ஜ் இர்ரெகுலர் வாய்ட் இஸ் யூஸ்வலி நியர் த ஸ்க்ரூ காஸ்டிங் ஜங்ஷனில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதுக்கப்புறம் சக்பேக் போரோசிட்டி இஸ் த வேரியேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஸ்பாட் போரோசிட்டி. திஸ் இஸ் அ எக்ஸ்டர்னல் வாய்ட் யூஸ்வலி சீன் இன் த இன்சைட் த கிரவுன் ஆப்போசிட் த ஸ்க்ரூ. அதாவது வேரியேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஸ்பாட் போரோசிட்டி இருக்கா, வேரியேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்பாட் போரோசிட்டி.
வேரியேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்பாட் போரோசிட்டின்னு ஒன்று இருக்குது. சக்பேக் போரோசிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த போரோசிட்டி வந்து சக்பேக் போரோசிட்டி, த வேரியேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் போரோசிட்டி, ஸ்ட்ரிங் ஸ்பாட்ஸ் போரோசிட்டியோட வேரியேஷன் தான். அதுக்கப்புறம் திஸ் இஸ் அ எக்ஸ்டர்னல் வாய்டு, வெளியில் உள்ள வாய்டு வந்து யூஸ்வலி அதுக்கப்புறம் இன்சைட் த க்ரௌன், வெளியில் உள்ள வாய்டு வந்து இதுக்கப்புறம் இன்சைட் த க்ரௌன் அதுக்கப்புறம் வந்து போரோசிட்டி ஒரு எக்ஸ்டர்னல் வாய்டு வந்து கொடுத்து அந்த க்ரௌனுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ஸ்ப்ரூவாக வந்து கொடுத்ததுனால ஒரு எக்ஸ்டர்னல் போரோசிட்டி வந்து வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஹாட் ஸ்பாட் இஸ் created by hot metal inspiring on the mold wall near the sprue. mold wall வந்து ஸ்ப்ரூக்கு பக்கத்தில் இருக்கும். ஒரு ஹாட் ஸ்பாட் கிரியேட்டட் பை த ஹாட் மெட்டல் இன்ஸ்பைரிங் ஆன் த மோல்டு வால் நியர் த ஸ்ப்ரூ பக்கத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹாட் ஸ்பாட் இஸ் காசஸ் டு த ரீஜியன் ஆஃப் த ஃப்ரீஸ். இந்த ஸ்ப்ரூ ஹேஸ் ஆல்ரெடி solidified, so no more molten materials is available. As a result, shrinkage causes. This particular type of shrinkage is called as a suckback porosity. suckback porosity ன்னு சொல்கிறாங்க. இந்த suckback porosity வந்து it is avoided by reducing the temperature difference between the model and molten alloy இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோபோரோசிட்டி வந்து ஒரு ஃபைன் இர்ரெகுலர் வாய்டு ஆஃப் த காஸ்ட். இது வந்து காஸ்டிங் ஃப்ரீஸ் வந்து ரேபிடாக வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுனால வரக்கூடியது. இதெல்லாமே வந்து காஸ்டிங் ஸ்ட்ரிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல காஸ்டிங்னா என்னென்னா ஒரு காஸ்டிங் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தீஸ் டாபிக்ஸ் ஆர் கம் ஃப்ரம் காஸ்டிங் டிஃபெக்ட். இஸ் a defect is procedure is followed by improperly, not followed properly, the poor aesthetic and mechanical properties will be comes in போட்டுட்டு இந்த porosity வந்து external porosity and made up of internal porosity இருக்குது. According to the Philipsல வந்து classifications of porosity is caused by the solidifier இருக்குது. பேஸ்டு வந்து சாலிடிஃபைல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கலைஸ் ஷ்ரிங்கேஜ் ப்ராப்பர்ட்டியில் வந்து கூலிங் சீக்வன்ஸ் பண்ணையில் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரூ ஃப்ரீஸ் ஆகிடுது. அப்புறம் பிஃபோர் த ரெஸ்டிங் ஆஃப் த காஸ்ட் அண்ட் சீக்வன்ஸ் ஸ்ட்ரிங் ப்ரொசீஜர் வாய்ட்ஸ் அண்ட் பிட்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்பாட்ஸ் ஆஃப் த போரோசிட்டி. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் ஸ்பாட்ஸ் போரோசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சக்பேக் போரோசிட்டி வந்து ஒரு வேரியேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்பாட்ஸ் போரோசிட்டி. இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வாய்டு இருக்குது, லார்ஜ் இர்ரெகுலர் வாய்டாக இருக்கும். இந்த ஸ்ப்ரூ காஸ்டிங் ஜங்ஷனில் வந்து இருக்கும். இதில் வந்து எக்ஸ்டர்னல் போரோசிட்டி வந்து க்ரௌன் ஆப்போசிட் இது வந்து க்ரௌனில் இருக்குது, ப்ரூக்கு ஆப்போசிட்டில் வந்து க்ரௌனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹாட் ஸ்பாட் இஸ் கிரியேட்டட் பை த ஹாட் மெட்டல். இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டிங் ஆன் த மோல்டு வால் நியர் த ஸ்ப்ரூக்கு பக்கத்தில் வந்து ஒரு மோல்டு வால் மாதிரி இருக்கும், ஒரு மோல்டு வால் மாதிரி இருக்குது தான் வந்து. அதுக்கப்புறம் ஹாட் ஸ்பாட் கிரியேட்டிங் ஹாட் மெட்டல் அதுக்கப்புறம் வந்து இம்பெக்டிங் போரோசிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ஹாட் ஸ்பாட் காசஸ் டு த ரீஜன் ஆஃப் த ஃப்ரீஸ் லாஸ்ட். இந்த ஸ்க்ரூ ஹேஸ் ரியலி சாலிடிஃபை. இந்த ஸ்க்ரூ வந்து ஒரு உண்மையிலே சாலிடிஃபை ஆகி நோ மோர் மெட்டல் மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள். ஆஸ் எ ரிசல்ட் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் அதில் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஆகிடுது. ஸ்ட்ரிங்கேஜ் ஆகி ஒரு பர்டிகுலர் அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்ட்டிக்கல் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்கேஜ் வந்து சக்பேக் போரோசிட்டி அதில் உள்ளே இல்லாமல் வந்து அந்த வேக்ஸ் அந்த ஃப்ரீஸ் ஆகிறதுனால அதுக்கப்புறம் வந்து ஹாட் ஸ்பாட் ரீஜனில் வந்து ஃப்ரீஸ் லாஸ்ட் ஆகிறதுனால இப்படி வர முடியுது. அதுக்கப்புறம் வந்து சக்பேக் போரோசிட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அவாய்டட் டு ரெடியூசஸ் த அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி மோல்டு அண்ட் மோல்டன் அலாய்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைக்ரோ போரோசிட்டி வந்து ஒரு ஃப்ரீசிங் ஆஃப் த ரேபிடாக வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க.